1. இந்திய விவசாயிகள் உர கூட்டுறவு லிமிடெட் கிராமப்புற மதிப்புச் சங்கிலிகள் மேம்பாட்டு அறக்கட்டளை FDRVC உடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இது தொழில் ரீதியாக நிர்வகிக்கப்படும் மற்றும் உற்பத்தியாளர்களுக்குச் சொந்தமான கூட்டு நிறுவனங்களை மேம்படுத்துவதை ஆதரிப்பதற்காகவும் புதுமையான, நிலையான மற்றும் உயர்தர விவசாய உள்ளீடுகளுக்கான அணுகலை மேம்படுத்துவதன் மூலம் இந்தியா முழுவதும் உள்ள விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்புகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்காகவும் இலாப நோக்கற்ற நிறுவனமாக அமைக்கப்பட்ட ஒரு கூட்டு முயற்சியாகும். 2. வடமேற்கு இந்தியா முழுவதும் 9 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மத்திய அரசின் முன் அனுமதியின்றி சிவிலியன் ட்ரோன் செயல்பாடுகளை இந்தியா தடை செய்துள்ளது. 3. அமெரிக்க பொருட்கள் மீதான வரிகளை குறைக்க இந்தியா முன்வந்துள்ளதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறினார், ஏனெனில் ஆசிய நாடு இறக்குமதி வரிகள் குறித்த ஒப்பந்தத்தை நாடுகிறது. வியாழக்கிழமை கத்தாரில் வணிகத் தலைவர்களுடன் ஒரு நிகழ்வில் பேசிய ட்ரம்ப், இந்திய அரசாங்கம் அடிப்படையில் அவர்கள் எங்களிடம் எந்த வரியும் வசூலிக்கத் தயாராக இருக்கும் ஒரு ஒப்பந்தத்தை எங்களுக்கு வழங்கியுள்ளது, என்றார். 4. இந்தியாவின் அறிவிக்கப்பட்ட கொள்கைகள் சூழ்நிலை ஸ்டெப்ஸ் 2030ஆம் ஆண்டுக்குள் ஒரு சார்ஜிங் பாயிண்டிற்கு மின்சார, ஒளி, கடமை வாகனங்களின் LDVs எண்ணிக்கையை கிட்டத்தட்ட 2 மடங்காக உயர்த்தி 7 ஆக உயர்த்தும் என்றும் 2030 வரை ஆண்டுதோறும் சுமார் 50,000 சார்ஜிங் பாயிண்டுகளை நிறுவ வேண்டியிருக்கும் என்றும் சர்வதேச எரிசக்தி நிறுவனம் IEA தெரிவித்துள்ளது. IEA தனது சமீபத்திய சந்தை அறிக்கையில், இந்தியாவில் பொது சார்ஜிங் பாயிண்டுகளின் எண்ணிக்கை 2024ஆம் ஆண்டின் இறுதியில் 75,000 இலிருந்து 2030ஆம் ஆண்டின் இறுதியில் சுமார் 3,75,000 ஆக அதிகரிக்கும் என்றும், இது 3 மில்லியனுக்கும் குறைவான LDVகளின் இருப்பை ஆதரிக்கும் என்றும் கூறியுள்ளது. 5. இக்ஸிகோ நிறுவனத்தின் செயல்பாடுகள் மூலம் வருவாய் 72 விழுக்காடு அதிகரித்து ரூ.284.10 கோடியாக உயர்ந்துள்ளது. இது விமானங்கள் மற்றும் பேருந்துகள் உட்பட அனைத்து பிரிவுகளிலும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியுடன் Q4 FY25 அதன் வலுவான காலாண்டாக குறிக்கிறது. பயண போர்ட்டலான இக்ஸிகோ வை இயக்கும் லார்ட் ரெவென்யூஸ் டெக்னாலஜி ETD Q4 FY25 இல் அதன் நிகர லாபத்தில் 2.3x வளர்ச்சியைக் கண்டு ரூ.16.80 கோடியாக உயர்ந்துள்ளது. இது முன்பதிவுகளின் வளர்ச்சியால் உந்தப்பட்டது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் நிறுவனம் ரூ.7.3 கோடி நிகர லாபத்தை பதிவு செய்தது. 6. பாங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டீஸ் நிறுவனத்தின் சமீபத்திய ஆசிய நிதி மேலாளர் கணக்கெடுப்பு, ஜப்பான் முதலிடத்தை கைவிட்டதால், இந்தியா மிகவும் விரும்பப்படும் சந்தையாக உருவெடுத்துள்ளது என்பதை குறிக்கிறது. சீனாவும் சில இடங்கள் உயர்ந்து, முந்தைய மாதத்தின் மிக குறைந்த தரவரிசையில் இருந்து இப்போது 3வது இடத்திற்கு உயர்ந்துள்ளது. தாய்லாந்து இன்னும் குறைந்த விருப்பமான சந்தையாக உள்ளது. 7. ITC ஹோட்டல்கள் வியாழக்கிழமை தனது நிதியாண்டின் 4வது காலாண்டு வருவாயை 256.90 கோடி லாபத்துடன் வெளியிட்டது. இது 2024 நிதியாண்டின் இதே காலாண்டில் பதிவு செய்யப்பட்ட 182.48 கோடியுடன் ஒப்பிடும்போது 40.78% அதிகமாகும். இது செயல்பாடுகளிலிருந்து 1060.62 கோடியாக வருவாய் ஈட்டியுள்ளது. இது முந்தைய நிதியாண்டின் 4வது காலாண்டில் பதிவான 907.31 கோடியிலிருந்து 16.90% அதிகமாகும். 8. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் TCS பிராண்ட் மதிப்பு $57.30 பில்லியனாக உயர்ந்து, இந்தியாவில் மிகவும் மதிப்புமிக்க பிராண்டாகவும், உலகளவில் 45வது மதிப்புமிக்க பிராண்டாகவும் உள்ளது. கந்தர் பிராண்ட்ஸின் அறிக்கையின்படி, நிறுவனம் கடந்த ஆண்டில் அதன் பிராண்ட் மதிப்பில் 28% அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. 9. நிலமற்ற விவசாயிகளுக்கு மென்மையான விவசாயக் கடன்களின் நன்மைகளை வழங்க, ரிசர்வ் வங்கியின் மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயம் CBDC மூலம் கிசான் கிரெடிட் கார்டுகளின் KCCS நன்மைகளை வழங்குவதை நோக்கமாகக் கொண்ட நபார்டு ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் முன்னோடித் திட்டத்தைத் தொடங்கியுள்ளது. 10. சீனா மற்றும் வியட்நாமில் இருந்து எஃகு மீதான 12% பாதுகாப்பு வரி இந்தியாவின் இறக்குமதியை தொடர்ச்சியாக 21% குறைத்தது. இருப்பினும் நாடு FY26 இன் முதல் மாதமான ஏப்ரல் மாதத்தில் நிகர எஃகு இறக்குமதியாளராகவே இருந்தது. பிசினஸ்லைன் அணுகிய எஃகு அமைச்சக அறிக்கையின்படி, உலோகக் கலவையின் இறக்குமதி 0.46 மில்லியன் டன்களை எட்டியது. இது 0.38 மில்லியன் டன் ஏற்றுமதியை விட 0.08 மில்லியன் டன் அதிகமாகும்.